இந்த தேர்தலிலும் 234 தொகுதிகளிலும் சீமான் தனித்து வேட்பாளர்களை களமிறக்குகிறார். இந்த தேர்தலில் 8லிருந்து 10% வரை சீமானுக்கு வாக்கு வங்கி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்கு வங்கி யாரை பாதிக்கும் அல்லது யாருக்கு பிரிந்து செல்லும் என்பது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தே இருக்கிறது. கடந்த ஆண்டு கட்சியை ஆரம்பித்த விஜய் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். விஜய் கட்சி ஆரம்பித்த புதிதில் அவரது அரசியலில் பல குழப்பங்கள் இருந்தது. இதனால் யாரும் அவரை தேடி செல்லாத நிலை இருந்தது. கரூர் சம்பவத்திற்கு பின் ஓரளவு அரசியல் குறித்த புரிதல் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைந்த பிறகு சில மாற்றங்கள் தென்பட துவங்கியிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என தமிழகத்தின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பேசி வரும் நிலையில் விஜயுடன் கூட்டணி அமைக்க செங்கோட்டையன் பேச்சுவார்த்தையை துவங்குவார் என சொல்லப்படுகிறது. தற்போது இருக்கும் காங்கிரஸ், பாமக, தேமுதிக தொடங்கி விடுதலை சிறுத்தைகள் வரை அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு வரை சென்றவர் செங்கோட்டையன் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தும் பாஜகவில் கூட்டணியில் இருந்தும் வெளிவந்திருக்கும் டிடிவி தினகரன், சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரும் தனித்தனி அணியாக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். ஒரு